வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. அதுவும் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் திமுகவிற்கு எதிராக மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்த உள்ளார்கள். இந்த போராட்டத்தின் காரணம் திமுகவை எதிர்ப்பதா அல்லது திமுகவின் ஆட்சியில் அதிகாரங்களை பெறுவதற்காக அழுத்தத்தை கொடுக்கிறதா? அதாவது இரண்டு விஷயம் தமிழக அரசியலில் நாம் பார்க்கக்கூடிய வகையில் பேசப்படுகிறோம். காரணம், திமுகவின் கூட்டணிகள் நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையிலும், மேலும் இந்த போராட்டத்தில் திமுகவையே அழைப்பு விடுகின்ற அளவிற்கு திருமாவளவன் மாஸ்டர் கேமை போடுகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. காரணம், திமுக தமிழகத்தில் மதுவை ஒழித்துவிடாது, அது அனைத்து கட்சிகளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் திருமாவளவன் திடீரென்று மது போராட்டத்தை பேசுவதற்கு காரணம் என்ன? அதுவும் மாநில அரசை இத்தனை ஆண்டுகளாக விமர்சனம் செய்து வந்த மது எதிர்ப்பு போராளிகள் தற்பொழுது மத்திய அரசையும் விமர்சனம் செய்யும் வகையில் இந்த போராட்டத்தை இரண்டாக பிரித்ததற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளது ஆதரவு திமுகவிற்கு தற்பொழுது தேவைப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய அளவிலான வெற்றியே மீண்டும் ஒரு முறை சுவாசிக்கும். இந்த வகையில் தமிழகத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் வேண்டும் என்பதை மறைமுகமாக இந்த போராட்டம் மூலமாக திருமாவளவன் தெரிவிக்கப் போவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார், நமக்கு 200 தொகுதிகளுக்கு மேலாக மக்கள் ஆதரவுகளை தருவார்கள். திமுக தனித்து நின்றாலே இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக திமுக உருவெடுக்கும். கூட்டணிகளை நம்பி இனி அவர்கள் பேச்சை கேட்க தேவையில்லை என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு குழு ஒன்றை ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நடத்தியிருந்தார். அந்த குழு கொடுத்த ரிப்போர்ட் தற்பொழுது ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை அதிமுகவிற்கோ அல்லது விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழகம் வெற்றி கழகத்திற்கோ ஆதரவை தெரிவித்துவிட்டால் இது மீண்டும் ஒரு முறை கலக்கமான சூழல் ஏற்படும் என்ற காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகளை நம்புவதா வேண்டாமா குழப்பத்திலும் இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கூட்டணி வேண்டாம் என்ற முடிவிற்கு வறுமையானால் நேரடியாக அதிமுக விடுதலை சிறுத்தைக்கு அழைப்பிதழ்கள் கொடுப்பதற்கும் ரெடியாக இருக்கிறது. திமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகினால் மக்களின் நலன் மாறுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. திமுகவிற்கு தேவை ஆட்சியும் பணமும், விடுதலை சிறுத்தைக்கு தேவை பணம் மட்டும்தான் என்பதுதான் நோக்கமாக இருப்பதாக சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.